நம்ம உலகத்துல ஏலியன்ஸ் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிக்டாக் டைம் டிராவலர் சொன்ன ஒரு பர்டிகுலர் ப்ரெடிக்ஷன் வந்து வேர்ல்டு லெவல்ல வைரல் ஆகி மிகப்பெரிய நியூஸ் அவுட்லெட்ஸ் எல்லாம் வந்து இதை கவர் பண்ணியிருந்தாங்க. யூஎஸ் வந்து முதல்ல நிலாவுக்கு போனப்போ அப்போலோ மிஷன் அப்படின்னு அதை சொல்லுவாங்க. அந்த மிஷன்ல வந்து சில போட்டோஸ் எடுக்கப்பட்டுச்சு, நிலாவில இருந்து சில போட்டோஸ் எடுக்கப்பட்டுச்சு. அந்த போட்டோஸ் வந்து இப்போ இந்த பிரிட்டிஷ் ஆத்தர் கையில வந்து சிக்கியிருக்கான். லாஸ்ட் ஒரு 30-40 வருஷத்துல வந்து இந்த போட்டோவெல்லாம் நான் ரொம்ப அனலைஸ் பண்ணி பார்க்குறப்போ இந்த போட்டோஸ்ல வந்து ஏலியன்ஸ் இருக்கிறத என்னால் பார்க்க முடியுது, அதுக்கான சாட்சிகள் என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பஞ்ச் ஆஃப் போட்டோஸ் எடுத்து அவர் இந்த இன்டர்வியூல எடுக்கிறவங்க கிட்ட எல்லாம் காமிச்சிட்டு இருக்காரு. ஏலியன் அப்படின்னு சொல்லிட்டு கூகுள்ல வந்து நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் 48 hours, ஏன்னா 8ஆம் தேதியில் இன்னைக்கு தானே 8ஆம் தேதி, ஆஸ்திரேலியாவில் வந்து நேற்றுக்கே 8ஆம் தேதி வர ஆரம்பிச்சிருக்கும், அமெரிக்காவில் வந்து நாளைக்கு வரைக்கும் 8ஆம் தேதி இருக்கும். ஸோ மொத்தமாக வந்து ஏதாவது ஏலியனை பற்றி ஏதாவது நியூஸ் வந்திருக்கான்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணி பார்த்தப்போ எனக்கு 2 நியூஸ் கிடைச்சிருக்குது. எஸ், ஐ எம் நாட் ஈவன் கிட்டிங். இன்ஃபேக்ட் 3 நியூஸ் கிடைச்சிருக்குது. அதில் 2 வந்து நம்ம கான்ஸ்பிரசி தியரி அப்படின்னு வச்சாலும் 1 ஆக்சுவலான சயின்ஸ் நியூஸே கிடைச்சிருக்குது. ஸோ அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த 3 விஷயத்தை தான் பார்க்க போகிறோம். இதில் எது வந்து நீங்கள் நம்புறீங்க, எதை நீங்கள் நம்பலங்கிறத கமெண்ட்ல நீங்கள் சொல்லுங்கள், ஓகேவா? நம்பர் 1, British author claims he has got evidence of aliens' existence and they are living in the moon and visits earth அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெய்லி ஸ்டார் அப்படிங்கிற ஒரு யூகே பத்திரிகையில் ஒரு பிரிட்டிஷ் ஆத்தர் வந்து நேத்திக்கு சொல்லியிருக்காரு. அதாவது நிலாவில் வந்து ஏலியன்ஸ் வாழ்றாங்க, நிலவில் வாழ்கிற ஏலியன்ஸ் வந்து எர்த்தை வந்து அடிக்கடி விசிட் பண்ணுறாங்க, இதுக்கான சாட்சிகள் என்கிட்ட கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து டெய்லி ஸ்டார் அப்படிங்கிற ஒரு யூகே டேப்லாய்டுக்கு வந்து ஒரு பத்திரிகை கொடுத்துருக்காரு. ஜென்ரலாகவே டேப்லாய்டு அப்படின்னு சொல்கிறப்ப இது ரொம்ப சீரியஸாக நம்ம எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை. இது வந்து ஒரு ஆனந்த விகடன், குமுதம், ரிப்போர்ட்டர் அந்த மாதிரி கிடையாது. டேப்லாய்டு நியூஸ் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சினிமா கிசு சினி திரை அந்த மாதிரி வந்து இருக்கிற விஷயங்கள் தான், லாட்ஸ் ஆஃப் ரூமர்ஸ். இருந்தாலும் அவர் என்ன கிளைம் பண்ணியிருக்காரு, இருந்தாலும் சொல்லிடுவோமே என்னதான் அவர் சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல யூஎஸ் வந்து நிலாவுக்கு போனாங்களா அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. பட் யூஎஸ் வந்து முதல்ல நிலாவுக்கு போனப்போ அப்போலோ மிஷன் அப்படின்னு அதை சொல்லுவாங்க. அந்த மிஷன்ல வந்து சில போட்டோஸ் எடுக்கப்பட்டுச்சு, நிலாவில் இருந்து சில போட்டோஸ் எடுக்கப்பட்டுச்சு. அந்த போட்டோஸ் வந்து இப்போ இந்த பிரிட்டிஷ் ஆத்தர் கையில் வந்து சிக்கியிருக்கான். இவரோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைமன் லூவிஸ் அப்படின்னு சொல்லப்படுறவர் வந்துக்கிட்டு என்கிட்ட இந்த ஃபோட்டோஸ்லாம் கிடச்சிருக்குது. லாஸ்ட் ஒரு 30-40 வருஷத்தில் வந்து இந்த ஃபோட்டோவெல்லாம் நான் ரொம்ப அனலைஸ் பண்ணி பார்க்குறப்போ இந்த ஃபோட்டோஸில் வந்து ஏலியன்ஸ் இருக்கிறத என்னால் பார்க்க முடியுது, அதுக்கான சாட்சிகள் என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பஞ்ச் ஆஃப் ஃபோட்டோஸ் எடுத்து அவர் இந்த இன்டர்வியூவில் எடுக்கிறவங்க கிட்டலாம் காமிச்சிட்டு இருக்காரு. ஸோ இவர் ரொம்ப சீரியஸாக, இவர் ஒரு ஆத்தர் வேறு. ஸோ இவர் வந்து ஆத்தர் அப்படிங்கிறதுனால ஈஸியாக கதை எழுதிடுவாருங்கிறத ரிஜெக்ட் பண்ணுறதா இல்லை, அவர் ஆத்தருங்கிறதுனால இவருக்கு ஆல்ரெடி ஒரு ஃபேமஸான ஆளாக இருக்காரு, ரொம்ப கிரெடிபிளான பேர் இருக்கும், அதனால இவர் பொய் சொல்ல மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்கிறத நம்புறாரு தெரியல. பட் இவரோட பெர்ஸ்பெக்டிவ் என்னன்னு பாத்தீங்கன்னா, நிலாவுல ஏலியன்ஸ் இருக்காங்க, அந்த ஏலியன்ஸை வந்து ஆல்ரெடி அப்போலோ மிஷன் போனப்போ எடுத்த போட்டோஸ்ல மாட்டியிருக்காங்க. அந்த போட்டோஸ் இவர் கையில இருக்குது, இது பப்ளிக்கு அவைலபிளா இல்லாத போட்டோஸ், இந்த போட்டோஸ் நான் உங்ககிட்ட காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பஞ்ச் ஆஃப் போட்டோஸ் காமிக்கிறாரு. இது சைமன் லூவி சொல்றது. இது வந்து ஒரு குட்டி கான்ஸ்பிரசி தியரின்னு வச்சுக்கோங்க. ரெண்டாவது தான் இதுக்கே என்ன அப்படி இதை விட ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டாவது ஒரு மேட்டர் நான் சொல்றேன். ரஸ் கெல்லட் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பர்டிகுலர், இந்த ரஸ் கெல்லட் அப்படிங்கிறவர் வந்து அகைன் யூகேல தான் இருக்காரு. என்னன்னு தெரியல, 2 பேரும் வந்து யூகேல தான் இருக்காங்க, பிரிட்டிஷ்ல தான் இருக்காங்க. ஸோ இவர் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரே போடா போடுறாரு. என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, என்னங்க ஏலியன்ஸ் டிசம்பர் 8ஆம் தேதி வருது, ஏலியன்ஸ் ஆல்ரெடி நம்ம நார்த் சீல தான் இருக்குது, கடல், அதாவது பிரிட்டனுக்கு மேல இருக்கிற ஒரு பர்டிகுலர் கடல் பகுதிக்கு பேர் நார்த் சீன்னு சொல்லுவாங்க. எப்படி நம்ம ஊர்ல வந்து பே ஆஃப் பெங்கால், இந்தியன் ஓஷன், அரேபியன் சீலாம் இருக்கும், அந்த மாதிரி யூகேக்கு மேல இருக்கிற கடல் பகுதியை வந்து யூகேக்கும் நார்வேக்கும் நடுவில் இருக்கிற கடல் பகுதியை வந்து ஜென்ரலாக நார்த் சீன்னு சொல்லுவாங்க. இந்த நார்த் சீல ஆல்ரெடி ஏலியன்ஸ் இருக்குது. இந்த ஏலியன்ஸ் வந்து என்னை 60 முறை கிட்னாப் பண்ணியிருக்காங்க. வடிவேல் சொல்ற மாதிரி அழகா இருந்தா உடனே கிட்னாப்பா. ஸோ தலைமை என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, ரசல் கெல்லட் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, என்னைய வந்து இதுவரைக்கும் ஏலியன்ஸ் வந்து 60 முறை கிட்னாப் பண்ணியிருக்காங்க, அவங்க நார்த் சீல தான் இருக்காங்க. நான் வந்து பல வருஷமா நம்ம ஊர்ல நம்ம எர்த்தில் வந்து 1 year அப்படின்னு இருந்துச்சுன்னா அந்த ஏலியன்ஸ் கூட நம்ம சேர்ந்துட்டோம்னா அந்த 1 year, சரி நம்மளோடதுல 1 hour, ஸோ நம்மளோட 1 மணி நேரம் வந்து ஏலியன்ஸ் கூட இருக்கிறப்ப 1 year மாறிடும். இவங்க வந்து என்ன அப்டேட் பண்ணி கொண்டு போய், ஸோ இவர் சொல்றதை நான் அப்படியே சொல்றேன். ஸோ பேசிக்காக அவர் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, இவருக்கு வந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 58 வயசு ஆயிடுச்சு, ஓகேவா? இவர் 16 வயசு இருக்கிறப்போ முதல்ல இவர் வந்து ஒரு பைக்ல போயிட்டு இருந்தாராம், எங்க யூகேல. பைக்ல போயிட்டு இருக்கப்போ ஒரு பயங்கரமான ஒரு இது இருந்துச்சான், டனல் இருந்துச்சான். ஸோ இந்த டனலை வந்து அவர் பார்க்கவே இல்லை, இதுக்கு முன்னாடி பார்க்காத ஒரு டனலாக இருக்குன்னு சொல்லிட்டு இவரும் பைக்கில் ஜாலியாக உள்ளே போகிறாரு. இந்த ஏரியாவில் இந்த டனலே நான் கவனிச்சது இல்லைன்னு சொல்லிட்டு
உள்ளுக்குள்ளே போனது தான் அவருக்கு ஞாபகம் இருக்கும். திடீர்னு கண்ணை திறந்து பார்த்தா ஏதோ கடலுக்கு அடியில் அவர் வந்து அந்த ஒரு டோம் மாதிரி இருக்கான், கடலுக்கு அடியில் இருக்காராம். அவரை சுற்றி வந்து எல்லாமே 16 ஃபீட்டு 15 ஃபீட், அதாவது சராசரியாக மனுஷங்க வந்து 6 அடி இருப்பாங்க. இப்போ நான்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல டாலான பர்சன் வந்து எர்த்தில் 6 ஃபீட், இப்போ நான் 6 ஃபீட். வீடியோ என்ன சடனாக நின்றுச்சுன்னு யோசிக்காதீங்க, இதுவும் நம்ம சேனல் தான். பட் இது மதன் கௌரி கிளிப்ஸ், ஒரு பெரிய வீடியோவோட முக்கியமான போர்ஷன்ஸை மட்டும் கட் பண்ணி போஸ்ட் பண்ணுற சேனல். நீங்கள் ஃபுல் வீடியோவை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இங்கே இருக்கிற கார்டை கிளிக் பண்ணலாம். ஆர் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் லிங்க்கும் இருக்கும், டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி மெயின் சேனலில் ஃபுல் வீடியோ பார்க்கலாம்.